கண்ணொளி இழந்தோர்க்கு இக்காணொளி சமர்ப்பணம். உட்காரு கதிரு. பாத்து. ரொம்ப பசிக்குது ஜோதி. இரு வரேன். ஐயா சாமி, ரெண்டு கண்ணும் தெரியாதவன் ஐயா. யாரு? பச்சண்ணே. கதிரு எப்படின்னு இருக்கீங்க? கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எங்க கதிரு, எல்லாம் நம்மளோட பெரிய பிச்சைக்காரன் ஆயிட்டானுங்க. ஐயா சாமி, ரெண்டு கண்ணும் தெரியாதவன் ஐயா. ஐயா என் தட்டிலையும் போடுங்க ஐயா. கலெக்ஷன்லாம் எப்படின்னு இருக்கு? கலெக்ஷனா? இதோ இரு. சத்தம் கேக்குதா? சரி கதிரு, நீ ஊது, நான் கிளம்புறேன். சரிண்ணே. இந்த உலகம் ரொம்ப அசிங்கமானது தம்பி. எனக்கு பார்க்க பிடிக்கல, உனக்கு பிடிக்குதான் பாரு. என்னால எப்படி சார் பார்க்க முடியும்? என்ன வச்சாரு? யோ, என் காசை கொடுத்துட்டு போயா. எனக்கு இது வேணாம்யா, என் காசை கொடுத்துட்டு போயா. குருடன்னா இப்படிதான் ஏமாத்துவீங்களா? நான் போட்டு விடுறேன் அங்கிள். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வாடி. கண்ணு தெரியுது, கண்ணு தெரியுது, கண்ணு தெரியுது, கண்ணு தெரியுது, கண்ணு தெரியுது. குருடா இல்ல, கண்ணு தெரியுது. யாரையுமே நம்ப முடியலப்பா இந்த காலத்தில். குருடா இல்ல. நேற்று அவன் குருடன் அவனுக்கு காசை போட்டேன், இன்னைக்கு கண்ணு தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கான் பாரு. சிட்டியே அப்படிதான் சார் இருக்கு. இனிமேல் யாரையுமே நம்ப கூடாது, கேர்ஃபுல்லாக இருக்கணும். கண்ணு தெரியாதுங்க ஐயா, தர்மம் பண்ணுங்க ஐயா. சில்லற இல்லாம போமா. ஜோதி, கதிரு. ஜோதி, எப்படா தனியா வந்த? வா சொல்றேன். ஏய் ஏய் ஏய், மர கண்ணாடியில் பார்த்தவளே, முக கண்ணாடியில் பார்க்கிறேனே. தேனும் திண்டாடித்தான் இருந்தவளே, உயிர் கொண்டாடித்தான் பார்க்கிறேனே. மர கண்ணாடியில் பார்த்தவளே, முக கண்ணாடியில் பார்க்கிறேனே. இந்த கண்ணாடி தான் நம்ம கடவுளே, நம் கடவுளே. உயிர் தாங்கியாய் என்னை சுமந்தாய், எனக்காகவே மண்ணில் வந்தாய்.
கருப்பு கனவினை கலராக்கினாய் தொலைந்த சூரியனை கொண்டு வந்தாய் நீயும் நானும் நேசிப்பது இன்பம் தானே விட்டுவிடு நீ பூமியை விடவும் அழகானவன் இந்த பார்வையை விடவும் அழகானவன் மர கண்ணாடியில் பார்த்தவள முக கண்ணாடியில் பார்க்கிறேன் இனிமே பிச்சை மட்டும் எடுக்கக்கூடாது ஜோதி, வேலைக்கு போகணும். ஆமா கதிரு, நம்ம 2 பேரும் வேலைக்கு போலாம். 2 பேரும் எப்படி போக முடியும்? ஆமா ஆமா இல்ல, நானே வேலைக்கு போறேன். வேலைலாம் ஒன்றும் இல்லைப்பா. ரொம்ப கெஞ்சி கேட்கறதுனால வேலை தரேன். கண்ணாடியை கட்டி உள்ள போ. என்ன மெட்ராஸ் ஐயா? கிளம்பு இங்கே வேலையும் கிடையாது ஒன்றும் கிடையாது. கண்ணு ஒழுங்காக தெரியலன்னா ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேன்றான். சார் பில் சார். யார் சார் அவன்? பையன் கண்ணாடி கிண்ணலாம் போட்டு ஒரு மார்க்கமாக இருக்கா? பையன் புதுசுங்க. பார்த்து சார். வரோம் சார். வாங்க சார். ஏய் கண்ணாடியா கழட்டா? இல்லைண்ணே, இது பெரிய எம்ஜிஆர்னு நினப்பு. கண்ணாடியா கழட்டா? இந்த கண்ணாடியை போட்டால் வேலை செய்ய விட மாட்டானுங்க. கண்ணாடி போடலைன்னா கண்ணே தெரியாது. நம்மளாம் கௌரவமாக வாழவே முடியாதா ஜோதி? நல்லா யோசி கதிரு. கண்ணாடி போட்டு என்ன வேலை செய்ய முடியுமோ அதை செஞ்சா போதும். கண்ணாடியை போட்டு என்ன வேலை செய்யறது? ரொம்ப கஞ்சி கட்டினால தான் தரேன். டெய்லியும் கலெக்ஷன் கரெக்டாக வந்துடணும், இல்லை பேஜர் ஆகிடும். சரியா? நான் பார்த்துக்கிறேன் சார். வாங்க சார் குவாலிட்டியான கிளாஸ் சார். நான் டிரைவிங் கிளாஸ் சார். சரி 150 ரூபா சார். சார் வாங்க சார் குவாலிட்டியான கிளாஸ் சார். நான் டிரைவிங் கிளாஸ். இவனுக்கு எப்படி கண்ணு தெரியுது? சார் குவாலிட்டியான சன் கிளாஸ் சார். சோலார் கிளாஸ் சார். சார் சோலார் கிளாஸ் குவாலிட்டியான சோலார் கிளாஸ் சார். மன்னிச்சிருங்க சார், கண்ணு தெரியாது சார். பச்சண்ணே. யாரு? கதிரா? அட ஆமாண்ணே, எப்படிண்ணே இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. என்னண்ணே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன கதிர் சொல்ற? பார்த்தா? ஆமாண்ணே. ஒரு விஷயம் சொல்கிறேன், யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. எனக்கு இப்போ ரொம்ப நல்லா கண்ணு தெரியுதுண்ணே. கண்ணு தெரியுதா? எப்படிரா? ஒருத்தர் ஒரு கருப்பு கண்ணாடி கொடுத்தாருண்ணே, அதை போட்டதுலேருந்து ரொம்ப நல்லா கண்ணு தெரியுதுண்ணே. அப்போ அதை கலட்டினா கண்ணு தெரியாதா? ஆஹா தெரியாதுண்ணே. தம்பி ஒரே ஒரு தடவை நான் போட்டு பார்க்கவா? உனக்கு நம்பிக்கை இல்லைனா வேணாம்ப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. இந்தாங்கண்ணே. என்னண்ணே நல்லா தெரியுதா? நல்லா தெரியுதுடா கதிரே. சரி இந்தா உன் கண்ணாடி நீயே வச்சுக்கோ. ஐயோ கண்ணாடிலாம் கீழே விழுந்துச்சுடா. ஏன் கண்ணாடி எங்கண்ணே? அதுவும் கீழே விழுந்துச்சு கதிரே. என்னண்ணே இப்படி பண்ணிட்டீங்க? நல்லா தேடு. இல்லை நீ தானே எடுத்திருக்க. கண்ணாடி கொடுத்துருண்ணே. சின்ன கண்ணாடியை கொடுத்துருண்ணே. கண்ணாடியை கொடுத்துருண்ணே. வேணாண்ணே. பச்சண்ணே கொடுத்துருண்ணே. அது என் கண்ணுண்ணே. என் கண்ணுண்ணே. ஜோதி தம்பி அழாத கதிரு, கண்ணாடி கண்டிப்பா கிடைச்சிரும். வணக்கம். கலைஞர் செய்திகளுக்காக ரஞ்சித். சென்னை பள்ளிக்கரணை அருகே கண்டெடுக்கப்பட்ட அதிசய கண்ணாடிகளால் பார்வை இழந்தவர்களுக்கு பார்வை கிடைக்கும் என விஞ்ஞானிகள் உறுதி செய்திருக்கிறார்கள். இதுபோல பல கண்ணாடிகளை உருவாக்கித் தர அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது.
இந்த கண்ணாடிகளால் பார்வை இழந்தவர்களுக்கு புதிய நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது.